ட்ரை ஃப்ரூட்ஸ் சம்மந்தமாக ஒரு சிஸ்டர் பேசுங்க அப்படின்னு ஒரு வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக போகணுன்னு நிறைய நாள் ட்ரை பண்ணால் நான் போட முடியல. அடுத்தடுத்த வீடியோ போட்டேன். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போடலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாளாகிடுச்சு நான் வீடியோ போட்டு. அதனால் இன்றைக்கி ஒரு வீடியோ ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ட்ரை ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக வந்து சேல்ஸ் பண்ணலாங்க. நம்ம வந்து ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியம் கிடையாதுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்களாம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க அது என்னென்ன வீடியோன்னு போய் பார்த்துடலாம். உலர்ந்த பழங்கள் நம்ம அந்த தொழில் எடுத்து பண்ணலாம். எப்படின்னா கிடைக்காத சீசனில் நம்ம அதை வந்து ட்ரை பண்ணி வச்சு சேல்ஸ் பண்ணால் அது நல்லா வியாபாரமாகும். இன்னொன்று வந்து நம்ம வந்து வெளியிலேருந்து மொத்தமாக வாங்கி நம்ம சின்ன சின்ன பாக்கெட்டாக போட்டு இப்போ 5 ரூபா பாக்கெட்டு நிறைய வந்துருச்சுங்க. நம்ம வந்து முன்னாடி நிறைய தான் காசு தான் வாங்க முடியும். இந்த பொருள்லாம் மொத்தமாக தான் கிடைக்கும். கம்மியெல்லாம் நமக்கு கிடைக்காது. அப்படின்னு 100 கிராமுக்கு மேலே அந்த அளவுக்கு தான் கொடுப்பாங்க. 1/4 கிலோ 1/2 கிலோ 1 கிலோ இப்படி தான் கிடைக்கும்பாங்க. இப்போ 100 கிராமு ஒரு 4 பீஸ் 5 பீஸ் போட்டு 5 ரூபா பாக்கெட்னு சேல்ஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா பாதாம் முந்திரி திராட்சை 4க்கு 4 ஒரு சீட்டு ஒன்று இருக்கும். அது தனியாக வாங்கிக்கணும். கவரும் 4க்கு 4 வந்து ஒரு கவர் கிடைக்கும். அது இல்லையா உங்களுக்கு தெரியும்ல, சின்ன சின்ன கடைகள்லாம் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கடலை அதுபோல் உப்பு கடலை அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 100 கூட அதோட கம்மியாக தான் இருக்கும். போட்டு ஒரு பாக்கெட் போட்டுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி 4 நாள் நம்ம கவர் வாங்கிக்க போகிறோம். அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ பாதாம் முந்திரி திராட்சை இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு 4 5 இந்த அளவுக்கு பீஸாக போட்டு 5 ரூபா பாக்கெட்னு சொல்லி நம்ம ஒரு பக்கம் 10 இன்னொரு பக்கம் 10 ஒரு அட்டைக்கு மொத்தம் 20 வருது. ஒரு பாக்கெட்டோட ரேட்டு வந்து 5 ரூபான்னு சொல்லி சேல்ஸ் பண்ணுறாங்க. ஒரு அட்டைக்கு எவ்வளோ கிடைக்கும் வந்து இங்கே ஒரு 10 இன்னொரு 10 மொத்தம் 20. நம்ம 20 வின் பண்ண போகிறோம். இப்போ பாதாம்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு அட்டைக்கு 20க்கு என்ன கிடைக்கும்? நம்ம 100 ரூபாய் கிடைக்கும். அதுபோல் 10 அட்டை நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக 1000 ரூபாய் கிடைக்கும். அதுக்கு மேலே உங்களால் சேல்ஸ் பண்ண முடியும்னா உங்களுடைய திறமை தான். கண்டிப்பாக முடியும் அப்படின்னா இன்னமும் நிறையாவே நம்ம 20 அட்டையாக கூட சேல்ஸ் பண்ணலாம். 20 அட்டையாக சேல்ஸ் பண்ணால் கண்டிப்பாக 2000 கிடைக்கும். ஒரு 20 கடை எடுத்துக்கோங்க. 20 கடை சின்ன சின்ன பொட்டி கடையில் போயிட்டு நீங்கள் போய் கான்டெக்ட் பண்ணுங்கள். நம்பர் வாங்கிக்கோங்க. நம்பர் வாங்கிட்டு டெய்லி ரெகுலராக நீங்கள் வந்து ரெகுலராக முடியலனாலும் தீர்ந்து போன உடனே உங்களை காண்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் உங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க நம்பரே நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மக்கிட்ட அவங்க தீர்ந்துச்சுன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்படிலாம் நம்மளே போயிட்டு இந்த அட்டை ஒரு நாளைக்கு 2 அட்டை 3 அட்டைன்னு ஒரு கடைக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு அலைஞ்சிட்டே இருக்கணும் இல்லையா, அலைஞ்சிட்டே இருக்கணும். நம்மளால முடியாதவங்க சொல்கிறேன். நான் காண்டாக்ட் நம்பர் வச்சிட்டிங்கன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. நம்ம போயிட்டு கொடுக்க போகிறோம். அதை விட கம்மியாக கொடுக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அதை விட கம்மியாக கூட கொடுத்துலாம். 5 ரூபாய்க்கு கீழே எதுவுமே கிடையாது. இப்போ ஏன்னா சாதாரண ஒரு வத்த பாக்கெட்டே ஒரு 5 6 தான் இருக்குது பொறிச்சு. அதுவே 5 ரூபா அப்படின்னு வந்துருச்சு. இது வந்து ரொம்ப கம்மி. ட்ரை ஃப்ரூட்ஸ் பொறுத்தளவு வந்து ரொம்ப கம்மியாக நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். 5 வாங்கும்போது பாதாம் முந்திரி திராட்சை அதே போல் நிறைய ஐட்டங்கள் வந்துருச்சு. சாதாரண வாழைப்பழத்திலே அத்தனை வகையை அதையே காய வச்சு சொந்தமாகவே செய்கிறாங்க தொழில் இப்போ. ஏன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து அதிக லாபம் தரக்கூடிய தொழிலில் இதுவும் ஒன்று சொல்லலாங்க. மற்றது கூட லாபம் அவ்வளோ கிடைக்குமா என்னங்கிறது தெரியல. ஆனால் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நான் உண்மையிலே சத்தியமாக சொல்கிறேன், நல்ல ஒரு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால தான் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க சம்மந்தமாக பேசுங்க அப்படின்னு. உங்களால் முடியும்னா இந்த மாதிரி அட்டையில் 5 ரூபா ரேட்டுக்குள்ளதை நம்ம அட்டையை சேல்ஸ் பண்ணலாம். முடிஞ்ச 20 கடை 30 கடை இந்த மாதிரியும் கான்டாக்ட் நம்பர் முடியும்னா வச்சுக்கோங்க. நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. வேணுங்கும் போது நம்ம அந்த மாதிரி ரெடி பண்ணி போய் கொடுத்து கண்டிப்பாக லாபம் கிடைக்கக்கூடிய பொருள்னு சொல்லலாம். நீங்கள் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லை என்னால் வந்து இன்னும் நிறையா போயிட்டு நிறைய வெளியிடலாம் போயிட்டு சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா வெளியில் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு சேல்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வடகம் இருக்கு பார்த்தீங்களா, வீட்டிலேயே வடகம் ரெடி பண்ணுறீங்க. நம்ம அங்காடியில் கொடுக்கக்கூடிய அரிசி சில பேர் வேஸ்ட் ஆக்குவாங்க, வாங்கவும் மாட்டாங்க. நம்ம சில பேர் வாங்குறதே கிடையாது, கடை அரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால வந்து அந்த மாதிரி அரிசியை வாங்கி என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வாங்காதவங்கள்ட்ட கார்டு வாங்கி நம்ம அவங்ககிட்ட அரிசி நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கலை அப்படி அவங்க வேஸ்ட் தானே பண்ணுறாங்க. அந்த அரிசி கிடைக்கும் அப்படின்னா தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கி நீங்கள் அரிசி வாங்கி நம்ம வடகம் செய்யலாம். வடகம் நல்லா ஊற வச்சு அரைக்க தெரியும் அப்படின்னா அரைச்சி அதை நம்ம காய வச்சு அதை பாக்கெட் போட்டு நம்ம சேல்ஸ் பண்ணலாம். ஒரு பாக்கெட் எவ்வளோன்னு உங்களுக்கே தெரியும். அதை வந்து நீங்களாக எவ்வளோ இதுக்கு வாங்கலாம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பாக்கெட் போட்டு சேல்ஸ் பண்ணலாம். வடகம் அதை பொரிச்சும் கூட பாக்கெட் 10 ரூபா 5 ரூபான்னு சொல்லி நம்ம சேல்ஸ் பண்ணலாம். அது கூட நடக்கடலை உப்பு கடலை பட்டாணி கடலை இந்த மாதிரி கடலை ஐட்டங்கள்லாம் கூட நம்ம ஒரு அட்டை, அது 4க்கு 4 அட்டை தான் சொல்கிறேன், 10 வச்சு நம்ம வந்து கடைக்கு கடை சேல்ஸ் பண்ணலாங்க. அதுவும் இல்லைன்னா நம்ம வந்து இன்னொன்று கத்திரி வத்தை கொத்தரை வத்தை நம்ம சொந்தமாகவே போடலாம். இப்போ வந்து ஒவ்வொன்று கத்திரி வத்தை கொத்தரை வத்தை நம்ம வாங்கி வந்து குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து தரமாக இல்லை என்ன கேட்டால். அதை வாங்கி வச்சாலே அது சாப்பிட்ற அளவுக்கு வந்து உண்மையிலேயே கத்திரிக்காய் வத்தல் சுத்தமாக கொத்தரங்காய் வத்தல் கூட நம்ம வந்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. கத்திரி வத்தல் பூச்சா இருக்குது. இன்னொன்று வந்து அதை அவிச்சு நமக்கு கரெக்டாக தரமாக கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க இல்லையா, சும்மா அரிஞ்சு காய வச்சு பச்சையாகவே கொண்டு பாக்கெட் போட்டு கொடுக்குறாங்க. அது பூச்சியாகவும் இருக்குது, குழம்புக்குமே நல்லா இருக்க மாட்டேது. பேருக்கு கத்திரிக்காய் வத்தலும் போட்டு சமைக்கிறோம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டே இருக்க மாட்டேது. அது நிறைய பேருக்கு தெரியும்னு கண்டிப்பாக நான் வாங்கி வச்சிருப்பீங்க இல்லையா, அதை வச்சு நான் சொல்கிறேன். கொத்தரை வத்தல் கூட ஓரளவுக்கு அந்த குழம்புக்கு மேட்ச் ஆகுது. கத்திரி வத்தல் சுத்தமாக ஆகவே மாட்டுது. அதுவும் என்னன்னா மாங்காய் வத்தல் அதுக்கு மேலே பூச்சியாக இருக்குது. அதுக்கு என்னென்னா நாங்கள் கரெக்டாக தரமாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா நம்ம வந்து வேக வைப்போம் இல்லையா, அவிச்சு வேக வைக்கிறோம் அப்படின்னா அது மாதிரி ட்ரை பண்ணி உப்பு போட்டு லைட்டாக அவிச்சு நம்ம நல்லா காய வச்சு நம்ம சின்ன சின்ன பாக்கெட் போட்டு வத்தலாகவும் விற்கலாங்க.
இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். வடகம், அதே போல் கத்திரி வத்தல், கொத்தரை வத்தல், மிளகா வத்தை வாயிலே வைக்க முடியாதுங்க, அந்தளவுக்கு உப்பு தான். நீங்கள் எங்கே வேணாலும் மிளகா வத்தல் வாங்குங்க, அவ்வளோ உப்பு போட்டு போடுறாங்க. அதை பொரிச்சு கூட சாப்பிட முடியாது, வாயிலே வைக்க முடியாது. அந்தளவுக்கு கூட மிளகா வத்தல் அப்படி தான் இருக்குது. நான் வாங்கின வரைக்கும் அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல. நீங்கள் வேணால் வாங்கி பாருங்கள். அவ்வளோ உப்பு, அதை வந்து பொரிச்சு சாப்பிட முடியல. சாப்பாடுக்கு எதுக்கும் வாயிலே வைக்க முடியாது, அந்த அளவுக்கு உப்பாக இருக்குது. நம்ம வந்து நல்லா தரமாக போடலாம் இல்லையா? புளி மிளகா போட்டு கூட நம்ம வந்து பாக்கெட் 5 ரூபா பாக்கெட் போட்டு 10 ரூபா பாக்கெட் 5 ரூபா பாக்கெட் போட்டு சேல்ஸ் பண்ணலாம் புளி மிளகா. அதே போல் சுண்டைக்காய் வத்தல், முடிஞ்ச சுண்டைக்காய் வத்தல் போடுங்க. கத்திரி வத்தல், ட்ரை ஃப்ரூட்ஸ் பண்ணுறீங்க, ட்ரை ஃப்ரூட் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதையும் நீங்கள் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இதுவும் லாபம் கிடைக்கும். நமக்கு ஒரு இடத்துல கொண்டு போய் கடையில் கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த தொழில் ட்ரை ஃப்ரூட் மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி வடகம் வத்தல் இதுவும் நீங்கள் அதோட கொண்டு போய் விற்கலாம். ஏன்னா பொட்டி கடைகளில் இது வந்து எங்கேயுமே நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று தான். ஒரு 4 அட்டையில் எங்கேயுமே போட்டு தொங்கும். நம்ம ஒன்று வாங்கிட்டு போயிட்டு கிராமத்துலாம் போட்டு வாங்கி அதான் அர்ஜென்ட்டுக்கு போயிட்டு குழம்பு வச்சுருவாங்க. அந்த மாதிரி முடியும்னா எதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.